அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானினுடைய முழுமையான பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி முதல் முழுமையாக தனது ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. கும்பராசியிலிருந்து குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்குள் நுழைகிறார். சனி பகவான் மீனராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அவரது சமகிரகமான குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது பொதுவாகவே நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதே வேளையில் எந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக அதி தீவிரமாக துவங்க போகிறது, எந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகுகிறது, யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கிறது, அதே சமயம் அஷ்டம சனி விலகி நன்மை கிடைக்கும் முதன்மையான ராசியாக எந்த ராசி பார்க்கப்படுகிறது, அஷ்டம சனி துவங்கும் ராசியாக எந்த சனி ராசிக்கு மாற்றி கொடுக்க போகிறார் சனி பகவான் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தற்போது மார்ச் 2026 செப்டம்பர் 2028 வரை சுமார் 2.5 ஆண்டு காலம் இந்த ராசியில் வலம் வர போகிறாருங்க. நவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நகரக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது சனி பகவான் தான். மனித வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் துரிதமான மாற்றத்தை மீனராசிக்குள் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் பொதுவாக அதிரடியான மாற்றத்தை பல ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் பொதுவாக இயற்கை ரீதியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கியத்திற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் சதுரங்கத்தில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களையும் ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. ஆனால் இறுதியில் மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான ஆட்சி அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் விரும்பியபடியே நல்லாட்சி தொடரவும் மிக சிறப்பான வளர்ச்சியும் மாற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உருவாகக்கூடிய சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது மக்கள் விரும்பியபடியே அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிக வலுவாக சனியின் பெயர்ச்சி காரணமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான முடிவுகளும் பொறுப்புகளும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும். குருவின் வீட்டில் சஞ்சரிப்பதால் கல்வி போன்றவற்றில் அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் அடிப்படையான தேவைகளும் அத்தியாவசிய பொருட்களும் நினைப்பதை விட கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்வை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட தருணத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார், எந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி முழுமையாக துவங்குகிறது. அதி தீவிரம் அடையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே திருக்கணிதத்தின்படி 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தை துவங்கி விட்டாருங்க சனி பகவான். எனவே இந்த வேளையிலிருந்து மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அதி தீவிரம் அடையக்கூடிய இந்த வேளையில் 50% நன்மையை நிச்சயமாக பெற முடியும். முழுமையாக பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. ஏனென்றால் விரய சனியாக இருப்பதால் விரய சாத்தியக்கூறுகள் அதீதமாக உண்டு. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆனால் 7.5 சனியில் விரய சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. 50% நன்மையும் 50% சிரமமும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. 7.5 சனி துவங்குவதால் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் வரக்கூடிய 7.5 சனியை சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த விரய சனியில் அதீத கவனத்துடன் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே முதன்மையாக மேசராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதே சமயம் 7.5 சனி முழுமையாக முடியக்கூடிய ராசியாக பார்க்கப்படுவது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே 7.5 சனி முடிந்ததற்கான பலனை திருக்கணிதத்தின்படி கொடுக்க ஆரம்பித்து விட்டாலும் முழுமையாக 7.5 சனி முடிந்தது என்ற
ஒரு தருணமானது தற்போதுதான் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இருந்து அமோகமான நன்மை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிவதால் 95% நன்மைகளை பெற முடியும். முழுமையான பலனை ராசியின் அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் அனைத்து காரியங்களிலும் அமோகமான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடிதான் வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் பாத சனியாக அமர்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக பாதிப்புகள் விலகுவதோடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எனவே 80% நன்மைகளை உறுதியாகவே எதிர்பார்க்கலாம். மிக பெரிய அளவில் சிரமம் குறையும் ஒரு ராசியாக கும்பராசியை சொல்லிவிடலாங்க. பெரிய அளவிலான சிரமங்கள் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் குறைந்து நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஜென்மசனியின் அதி தீவிரமான ஆட்டம் துவங்குகிறது. எனவே முதன்மையாக 12 ராசியில் அதிக கவனம் தேவையான ராசியில் மீன ராசி ஒன்று மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்கு அதிக கவனம் இந்த தருணத்தில் தேவை. குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் மற்ற பாதிப்புகள் குறைந்தாலும் கூட இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு ராசி என்றால் அது மீன ராசி. ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அதிக சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். எனவே 45% நன்மைகள் தான் கிடைக்கும். பெரிய அளவில் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் 100% என்று சொல்லக்கூடிய வகையில் 99% நன்மைகளை பெறும் முதன்மையான ராசி என்றால் அது கடகராசி தான். ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுகிறது. ஒரு ஜென்மத்தில் உச்சம் பெறுவதோடு தனத்திலும் அமர போகிறார் இந்த காலகட்டத்தில். எனவே ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருகிறது என்றால் கடகராசிக்காரர்களுக்கு தான். அதிக யோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு சனி அள்ளி கொடுக்க போகிறார். நினைப்பதை விட விரைவாக அதிரடியான வளர்ச்சியை சந்திக்கும் முதன்மையான ராசி கடகராசி. ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குவதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். நடுநிலையான பலனை விட சற்று குறைவான பலன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வரும். லாப சனியால் தொட்ட காரியம் அனைத்திலும் லாபம் நிறைவாக உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியை சனி இனி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பால் நிரந்தர தொழில் நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனால் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு நிரந்தரமான வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் தனி வளம் வருவதால் அபரிவிதமான நன்மை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. 12 ராசியில் அதிக யோகம் பெறும் ராசி துலாம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமம் விலகுகிறது. அர்த்தாஷ்டக சனி விலகி நன்மையை பெற்றுத்தரும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். பஞ்சம சனியால் பல வகையில் நன்மை உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தான சனி என்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வதை நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். இப்படி சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக அடுத்த 2.5 ஆண்டுகள் 12 ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற அதிரடியான மாற்றமானது ஏற்பட இருக்கிறது. சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமையில் விரதமிருந்து யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான நன்மை நிச்சயம் உங்களை தேடி வரும்.